ஆண்டவரும் அருமைரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகளே, உங்களை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த நாளிலும் கூட நம்முடைய தமிழ்நாடு முழுவதும் சட்டமன்ற தேர்தல் என்ன செய்யப்படுகிறது, நடைபெறுகிறது. நம்மெல்லாம் இன்றைக்கு இந்திய குடிமக்களாக இருக்கிறோம். அப்படி என்றால் நம்ம இந்தியாவுடைய பிரஜைகளாக இருக்கிறோம். நாம் ஜனநாயக கடமையை என்ன செய்ய வேண்டும், ஆற்ற வேண்டும் என்பதை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இது நம்முடைய கடமை, இது நம்முடைய உரிமை, இதை நாம் செய்யணும். இதை செய்வதற்கு தேவன் எதிர்பார்க்கிறார். இதை தான் தானியேல் 2ஆம் அதிகாரம் 21வது வசனத்தில் இவ்வாறாய் பார்க்கப்படுகிறது. அவர் காலங்களையும் சமயங்களை மாற்றுகிறவர், அவர் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். அப்படின்னு இந்த காலை வேளையில் இந்த நாளில் உங்களோடு கூட பேசுகிற வார்த்தை என்னன்னா, எல்லாம் முடிவுக்கு வரும்னு என் ஆண்டவர் என்ன செய்கிறார், சொல்லுகிறார். உங்களுடைய வாழ்க்கையில் எதெல்லாம் முடிவுக்கு வராமல் இருக்கிறதோ, என்னென்ன காரியங்களெல்லாம் தொடர்ந்து கொண்டிருக்கிறதோ, முடிவே இல்லையே என்று சொல்லி நினைத்து கொண்டிருக்கிறீர்களோ, எல்லாம் முடிவுக்கு வரும்னு ஆண்டவர் பேசுகிறார். பாருங்க, வேதத்தில் எத்தனையோ ராஜ்யங்கள் எழும்பினது. எத்தனையோ ராஜ்யங்கள் எழும்பி இந்த ராஜ்யத்தை அழித்து விட வேண்டும் என்று சொல்லி அவர்கள் என்ன செய்தார்கள், தீர்மானம் பண்ணினார்கள். ஆனால் எந்த ராஜ்யங்கள் வந்தாலும் எல்லா ராஜ்யங்களும் முடிவு பெற்றது. ஆனால் கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு முடிவே இல்லை, அதுக்கு முடிவே பெறாது என்று சொன்னது போலவே அவருடைய ராஜ்யம் இன்றைக்கு இந்த பூமியில் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது. நமக்குள்ளே கர்த்தருடைய ராஜ்யம் என்ன செய்கிறது, இருக்கிறது. நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட தேவன் தெரியுமா? அவர் காலங்களையும் சமயங்களையும் அவர் மாற்றுகிறவர். அந்த காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிற ஆண்டவர் தான் சொல்கிறார், எல்லாமே முடிவுக்கு வரும்னு ஆண்டவர் சொல்கிறார். நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? நீங்கள் ஏன் குழப்பத்தோடு இருக்கிறீங்க? நீங்கள் ஏன் வேதனையோடு இருக்கிறீங்க? எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவை வைத்திருக்கிறார். நம்ம வாழ்கிற பூமிக்கு ஒரு முடிவு இருக்கிறது. நம்ம வசிக்கிறதான எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவை வைத்திருக்கிறார். அதே போல தான் ராஜ்யங்களுக்கு முடிவு இருக்கிறது, ஆளுகைக்கு முடிவு இருக்கிறது, எல்லாவற்றுக்கும் முடிவு இருக்கிறது. அந்த தேவன் தான் சொல்கிறார், நான் ராஜாக்களை தள்ளி நான் ராஜாக்களை என்ன செய்கிறவர், ஏற்படுத்துகிறவர். அதிகாரங்களை கர்த்தருடைய கைகளில் தான் வைத்திருக்கிறார். அதிகாரத்தை என்ன செய்ய சொன்னால் கர்த்தர் நம்முடைய கையில் வைத்திருக்கிறபடினால்தான் இன்றைக்கு நம்ம செய்ய வேண்டியதை, நம்ம கடமையை, நம்முடைய ஜனநாயக கடமையை நம்ம ஆற்றணும். நம்ம ஆற்றும் பொழுது தான் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை வைத்து தான் தமிழ்நாட்டில் யார் வர வேண்டும் என்பதை அவர் முன்குறித்திருக்கிறார். தேவனுடைய சித்த மாத்திரம் இந்த தமிழ்நாட்டில் என்ன செய்யப்படும், நிறைவேறும். அதனால் சோர்ந்து போகாதீங்க, வசனத்தை வச்சு ஜெபம் பண்ணுங்க. தானியேல் 2:21 வசனத்தை பிடித்து கொள்ளுங்க. அது நம்முடைய குடும்பமாக இருந்தாலும், பிள்ளைகளின் காரியமாக இருந்தாலும், தனிப்பட்ட காரியமாக இருந்தாலும், தேர்தலின் காரியமாக இருந்தாலும், எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அவர் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர். எல்லாவற்றுக்கும் முடிவை என்ன செய்திருக்கிறவர், வைத்திருக்கிறவர். அப்படியே கர்த்தர் செய்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார். சொந்து போகாமல் முன்னேறுங்க. வசனத்தை பிடித்து கொண்டு ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணுவோம். சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, அருமை தகப்பன், இந்த வார்த்தையை கேட்ட பிள்ளைகள் அப்படியே ஆண்டவர் இந்த வார்த்தையின்படியே வாழ கர்த்தர் கிருபை தருவீராக. பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். பிள்ளைகள் வாழ்ந்திருக்கட்டும். எங்களுடைய தமிழ்நாட்டில் உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும். இயேசு ரட்சக நாமத்தில் வேண்டி கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.